ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்னாசி பழத்தை வச்சு தான் இப்போ பச்சடி பண்ணிக்க போகிறேன். நம்ம வீட்டு தோட்டத்திலே பறிச்சுது. நல்லா காயாகவும் இல்லாமல் ரொம்ப பழமாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான அன்னாசி பழத்தை எடுத்து பச்சடி பண்ணிக்கலாம். இதை நல்லா தோலை சீவிட்டு முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோ பைனாப்பிளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். ரொம்பலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக இது போல் தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம், ஒரு 4 முந்திரி, கொஞ்சமாக தேங்காய், இதெல்லாம் ஒரு மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விடலாம். பச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம புளிப்பு இல்லாத தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, கொஞ்சம் ஜீரகம்லாம் போட்டு தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராகவே இருக்கும். சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.